இன்னைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்தாருங்க சார். அவருமே எதுவுமே பேசல. விஜயபாஸ்கர் சார் வீட்டுக்கு வந்தாரு. அவர் வந்துட்டு உங்களை யாருப்பா போக சொன்னா? அவ்வளோ கூட்டமா இருக்கும்போது நீங்களே எதுக்குயா போறீங்க? அப்படின்னு சத்தம் போட்டுருக்காங்க. கனிமொழி மேடம் வந்தாங்க. அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. அவ்வளோ கூட்டத்தில் போகும்போது ஜோதிமணி மேடம் அவங்க வந்தாங்க. அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. இவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஃபேமஸ் ஆகாண்டி இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை எதுக்கு சார் இவங்க இவ்வளோ இதாக பேசுறாங்க? நான் சீமான் மேலே சார் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க சார். லாஸ்ட்லாம் வந்துட்டு அவங்க டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அப்படிலாம் அவர் மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தோம். இப்படி பேசுன இப்படி அவர் 40 வரைக்கும் சாகிறேன்னு நான் சாகிறாரு, நான் சாகலாம், நான் திரும்ப எடுத்து போனேன். அந்த 2 குழந்தைங்க என்ன சார் பண்ணுச்சு? அந்த 1.5 வயசு குழந்தை போச்சு. அவங்கெல்லாம் எப்படி சார்? 10 வயசு பையன் ஒருத்தன் போனான்ல, இறந்தான்ல, அந்த பையனுக்கு என்ன சார் தெரியும்? இப்போ நாளைக்கு இவரையுமே ஒரு கட்சி மீட்டிங் போடும்போது சீமான் சார் வந்திருக்காரு. இவருமே வந்து ஒரு பொலிட்டிஷியன் தாங்க சார். இவர் வந்துட்டு இந்த சினிமாவில் நடிச்சதுக்கப்புறம் தான் சார் இவருமே அரசியலுக்கு வந்தார். இவர் வந்தாலும் நாங்கள் போய் பார்த்தோம் சார். எம்பர் ரோட்டில் மீட்டிங் போடும்போது நம்ம போய் பார்த்தாங்க சார். இப்படி எதுக்கு சார் பேசணும்? அவர் அன்றைக்கி சாட்டை துரைமுருகன் வந்து வீட்டில் வந்து பேசிட்டு இது பண்ணார். மற்ற ஒவ்வொரு மீடியாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எடிட் பண்ணிலாம் போட்டாங்க, கட் பண்ணிலாம் போட்டாங்க. அவர்லாம் வந்து முழுசாக போட்டாங்க சார்.